இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், சீமானை வளர விட்டு விடாதீர்கள். நான் மண்ணில் வளர்கிற மரம் அல்ல, என் மக்களின் மனத்தில் வளர்கிற மகத்தான தத்துவத்தை கொண்டு நிற்கிற மகன். என் வளர்ச்சியை நீங்கள் வீழ்த்த முடியாது. என் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னது போல, நான் இல்லாது போனாலும் என் அரசியலை நீங்கள் வீழ்த்த முடியாது. என்னை தவிர்க்கலாம், நான் முன்வைத்த அரசியலை நீங்கள் தவிர்க்க முடியாது. எல்லா சுவத்திலும் எழுதி வைத்திருந்தது, முக்கோணம் போட்டு ஒரு அப்பா அம்மா இருப்பார்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் 2 குழந்தைகள் இருப்பார்கள், நாம் இருவர் நமக்கிருவர் என்று எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாநகராட்சி கட்டடங்களிலும் எழுதியிருந்தது, பேருந்துகளிலும் எழுதியிருந்தது. பிறகு கொஞ்ச நாள் இருந்தது, நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று எழுதி வைத்தார்கள். கொஞ்ச நாள் போனது, இன்று நாம் இருவர் நமக்கதற்கு இன்னொருவர் என்று எழுதிவிட்டார்கள். இப்போது குழந்தை பெறுகிற திறன் சுத்தமாக இல்லாததனால் செயற்கை கருத்தரிப்பு முறை தெருவுக்கு 2 வந்து, நாங்கள் ஐஸ்வர்யா வந்தோம், எங்களுக்கும் ஒரு குழந்தை என்று விளம்பரங்கள் கூவி கூவி அழைக்கிறது. தெருவுக்கு 2 செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உருவாகிவிட்டது என்றால் இந்த நாடு 4 நூற்றாண்டுகளில் எவ்வளவு பெரிய மாறுதலை சந்தித்திருக்கிறது என்று பாருங்கள். மது விஷம் என்று தெரிந்து தெருவுக்கு தெரு திறந்து வைக்கிற அரசு உலகத்தில் அரசா தரிசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு? அதைத்தான் என் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்கிறார்கள், குழந்தை பெற்றுக் கொள்கிற திறனை இழந்து நிற்கிறார்கள். காரணம், குடிக்கிற நீர், சுவாசிக்கிற காற்று, உண்கிற உணவு எல்லாம் நஞ்சாகி போனது. நீங்கள் குடிக்கிற தண்ணீர் எந்த மருத்துவரிடத்தில் அதை கேளுங்கள், எந்த ஆய்வுக்கூடத்திற்கு அதை அனுப்புங்கள், அது குடிக்கிற தகுதியோடு இருக்கிறதா? அந்த தண்ணீரை குடிப்பீர்கள், தாகம் நிற்கும். ஆனால் தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், திறன் கிடைக்குமா? 30 வயசிலே முட்டிக்கால் வலிக்குது, காரணம் நீரால் கிடைக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. தாகம் நிற்கும், தண்ணீரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல். தண்ணீரில் கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள். எல்லாவற்றிலும் நீங்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள், மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். அந்த தண்ணீரை உங்கள் செடி, உங்கள் மரம் உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிறகு எப்படி? உங்களுக்கு தெரியாது பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, பூஞ்சை, காளான் அந்த மரத்துக்கு கீழே மண்ணிலே இருக்கிறது. அது தனக்கான உணவுக்கு தண்ணீரை உறிஞ்சி உட்கொண்டு மரம் செடிகளுக்கான உணவாக மாற்றி அனுப்புகிறது. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, மண் என்றால் மண் அல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வெறும் மண் அல்ல. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று நாம் படிக்கிற மாசானுகோ புக்காக்கோ அவர்கள் அப்பா இப்படிதான் ரசாயன உரங்களை கொட்டி கொட்டி மண்ணு மலடாகி போனது, வெந்து போனது. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் போல ரசாயன உப்பை கொட்டி கொட்டி வெந்து போனது. எது போட்டாலும் முளைக்கல, என்ன செய்யறதுன்னு தெரியல. 6 மாசம் 7 மாசம் வேளாண்மை செய்து விட்டு உழுது மண்ணை வளப்படுத்தி மண்ணை ஆய்வுக்கு அனுப்பும் போது பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்தது. அப்போதுதான் மண் மறுபடியும் உயிர் பெற்றது விட்டது என்று நம்பி வேளாண்மையை தொடங்கினான். என் அன்பு சொந்தங்களே, ஒற்றை வைக்கோல் புரட்சி போல ஒற்றை வாக்கு புரட்சியை ஈரோடு கிழக்கில் வாழ்கிற என் மக்கள் நீங்கள் செய்ய வேண்டும். வேற வழியே கிடையாது. இப்போது நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? அறிவியல், எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ந்திருக்கிறது. விண்வெளிக்கு போறோம், சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் விடுகிறோம். தோசை மாவை உங்கள் அறிவியல் புளிக்க வைக்குமா? நவீன தமிழகத்தை உருவாக்கியது இந்த திராவிடம் தான் என்று நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அப்படி என்ன இந்த தமிழகம் நவீன தமிழகமாக என்ன மாறிவிட்டது? ஈரோட்டை எடுத்துக்கிறீர்கள், பாதாள சாக்கடை
கழிவுநீர் வழிந்து ஓடுவதற்கு காவாய் இல்லை. இன்றைக்கு ஒன்றும் இந்த நகரம் புதிதாக உருவாக்கப்பட்டது ஒன்று இல்லையே. இன்றைக்கு ஒன்றும் இங்கே சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது மாமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ இன்றைக்கு ஒன்றும் தேர்வு செய்யப்படவில்லையே. பல ஆண்டுகளாக இங்கே கட்சி ஆட்சி நிர்வாகம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படை வசதியை கூட நிறைவேற்றவில்லை. தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் கூட மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட காவாய் இன்று வரை கட்டப்படவில்லை, வெட்டப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைக்கிற போது மாறி மாறி ஆண்ட இரு கட்சிகளும் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட காவாய் வெட்டுவதற்கு கட்டுவதற்கென்று பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்குகிறார்கள். அந்த பணம் எங்கே? மின்சாரம் இல்லாது எந்த இயக்கமும் இல்லை. ஆனால் அந்த மின்சாரத்தை இத்தனை ஆண்டுகளில் தடையற்று தன் மக்களுக்கு கிடைப்பதற்கு மின் உற்பத்தி திட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை. இலவச மின்சாரத்தை வேளாண் பெருங்குடி மக்களுக்கு கொடுக்கிறோம் என்கிறார்கள். எத்தனை மணி நேரம் இலவச மின்சாரம் கொடுக்கிறார்கள் என்றால் கணக்கில்லை. எந்த அடிப்படை கட்டமைப்பில் நம்முடைய மாநிலம் வளர்ந்திருக்கிறது? இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதுவரை 8.5 லட்சம் கோடிகளை கடனாக பெற்றிருக்கிறது. இந்த ஆட்சி முடிந்து கீழே இறங்கும் போது 10 லட்சம் கோடியை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 8.5 லட்சம் கோடியில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் ஒன்று 300 பெண்கள் படிக்கிற, நம் தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு கழிவறை. இது நவீன தமிழகத்தில் வருகிறது. ஒரே ஒரு கழிவறை. அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம், என் அருமை தம்பி தங்கைகளே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, போய் பாருங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தை போய் பாருங்கள். சுடுகாடு போல இருக்கும். மதில் சுவர், இருந்து படிக்கிற தரை, எழுதி படிக்கிற பலகை, எதுவுமே. ஒரு கழிவறை இருக்காது, விளையாட்டு திடல் இருக்காது, எந்த சுற்றுச்சூழல் சுகாதாரமாக இருக்காது, எந்த அடிப்படை வசதியும் இல்லாது சுடுகாடு போல அறிவை வளர்க்கும் கழிவறை. 11 விழுக்காட்டு மக்கள், ஆண் பிள்ளைகள், குழந்தை வருகிற திறனை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த பெருமக்களே, சரியாக 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு பிறப்பின் வீதத்தை கட்டுப்படுத்த அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் ஒரு 30-35 ஆண்டுக்கு முன்பு குடும்ப கட்டுப்பாடு 20 அம்ச திட்டத்திலே ஃபேமிலி பிளானிங் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதில் 2 குழந்தைகளுக்கு மேல் வேணாம், பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இது எதற்கு? மால்தஸினுடைய கோட்பாடு. மால்தஸ் பொருளாதார மேதை. அவன் என்ன சொல்லுகிறான்? உற்பத்தி 1 கூட்டல் 1 2 கூட்டல் 1 2 இப்படி கூட்டல் விகிதத்தில் உற்பத்தி ப்ரொடக்ஷன் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பாப்புலேஷன், மக்கள் பெருக்கம் 2 × 2 × 2 என்று பெருக்கல் விகிதத்தில் போய்கொண்டிருக்கிறது. அப்ப மக்கள் பெருக்கம் உற்பத்தியும் சமவிகிதத்தில் இல்லை என்றால் அந்த நாடு பற்றாக்குறையை சந்தித்து ஏழ்மை வறுமையில் சிக்கும், பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று சொல்ற. இதனாலே பிறப்பு விகிதத்தை, உற்பத்தி விகிதத்தை அதிகப்படுத்த முடியாத நாடுகள் பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்போது குடும்ப கட்டுப்பாடு, நாம் இருவர் நமக்கு இருவர் என்று வந்தார்கள். ஏன்? பிறப்பை குழந்தைகள் பெற்றுக்கொள்கிற திறன் பெற்றோருக்கு இருந்தது. அன்றைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஆசிரிய பெருமக்களை கூடுதல் பணிக்கு அமர்த்தி வீடு வீடுக்கு சென்று தாய்மார்களை